ஹாய், வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல் சிறுக சேமிப்போம். வீடியோஸ் போட்டே கிட்டத்தட்ட ஒரு 3 நாள் ஆகுதுன்னு நினைக்கிறேன். வீட்டில் கொஞ்சம் ஹெல்த் இஷ்யூ, ஸோ அதனால் என்னால் சரியாக வீடியோ போட முடியல. நான் லாஸ்ட்டாக என்ன வீடியோஸ் போடலான்னு சொல்லி கேட்டிருந்தேன். அதுக்கு நீங்கள் கொஞ்சம் சேவிங்ஸ் வீடியோ காட்டுங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தீங்க. ஸோ அதுக்கான வீடியோ தான் இது. அது இல்லாமல் இன்னும் 2-3 வீடியோவும் கேட்டிருந்தீங்க. நான் அதுவுமே போட ட்ரை பண்ணுறேன். ஏன்னா கொஞ்சம் வீட்டில் வந்து ஹெல்த் இஷ்யூ இருக்கிறதுனால என்னால் சரியாக வீடியோஸ் வந்து கண்டினியூ பண்ண முடியல. ஓகேங்களா. இன்றைக்கி டேட் என்னென்னு பார்த்தீங்கன்னா 7 டேட் ஆகிடுச்சு. எப்போவுமே வந்து சேல்ரி வந்தோடனே எல்லா சேவிங்ஸ்க்கெல்லாம் எடுத்து வைப்பேன்னு சொல்லியிருந்தேன் இல்லைங்களா. எடுத்து உடனே வச்சுருவேன். என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா எனக்கு லோன் இருக்குது. ஸோ லோன் வந்து 7ஆம் தேதி தான் எடுப்பாங்க. அதனால் அக்கௌண்ட்லேயும் கொஞ்சம் காசு வைக்கணும். அது இல்லாமல் சில காசெல்லாம் நம்ம வந்து கையில் கொடுக்குற மாதிரி இருக்கும் இல்லைங்களா. அந்த மாதிரி காசை வந்து நான் பேங்க்லேருந்து எடுத்துகிட்டு வந்து இதை வச்சுருக்கேன். அதை தான் உங்கள் கூட இன்றைக்கி காட்டலான்னு நினச்சேன். இதில் வந்து ஒரு சேவிங்ஸ் வந்து பண்ணுற சேவிங்ஸுக்கு அமௌண்ட்டை வந்து இன்றைக்கி எடுத்து வைக்கலான்னு நினச்சேன். அதே மாதிரி இந்த அமௌண்ட்டை வந்து நான் எப்போவுமே வந்து ஃபிக்ஸடாக இவ்வளோ தான் போடுவேன். இதுக்காக 500, 1000, 2000 சொல்லி அதிகமாக போடுவேனே தவிர இதுலேருந்து ₹1 கம்மி பண்ணி போட மாட்டேன். இந்த சேவிங்ஸை பொறுத்த வரைக்கும் மினிமம் ஒரு பேலன்ஸ்லேருந்து ஸ்டார்ட் பண்ணி போடலான்னு சொல்லியிருக்கு. பட் நான் மெயின்டைன் பண்ணுறது ஒரே பேலன்ஸாக வந்து மெயின்டைன் பண்ணிகிட்ருக்கேன். அதையுமே தாண்டி வேணால் ஒரு காசை எக்ஸ்ட்ரா போடுவேனே தவிர கம்மி பண்ணி போட மாட்டேன். அது ஒரு டிப்ஸாக நான் இதில் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன். இருங்க, என்னன்றதை உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன். எப்போவுமே இந்த வீட்டு செலவுக்கான காசெல்லாம் கொஞ்சம் எடுத்து ஒதுக்கி இந்த பர்ஸில் தான் வச்சிட்ருப்பேன். ஸோ அந்த அமௌண்ட்டு இதில் இருக்குது. இந்த பேக் என்னென்னு பார்த்தீங்கன்னா போஸ்ட் ஆஃபீஸோட புக்கு தான். இதில் நான் ஒரு பென்னும் போஸ்ட் ஆஃபீஸ் புக்கு ப்ளஸ் அந்த எழுதி போடுற அந்த ஃபார்மாக இருக்குது. அந்த ஃபார்ம் மணி எழுதி போடுவோம் இல்லைங்களா, அது அந்த இதுவும் இருக்குது. ஸோ இதில் நான் எழுதி வச்சுட்டேன்னா என்னோடய ஹஸ்பண்ட் கொண்டு போய் போட்டு வந்துடுவாங்க போஸ்ட் ஆஃபீஸில். ஸோ இது 2 தான் இப்போ உங்கள்கிட்ட நான் காமிச்சிருக்கேன். இதில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கேஷ் இருக்குது. இருங்க, நான் உங்களுக்கு அந்த கேஷை வந்து எடுத்தே காட்டுறேன். இது பாருங்கள், இதுதான் அந்த கேஷு. ஸோ இது வந்து வீட்டு செலவுக்கு உண்டான காசு, இதுவும் செலவுக்கான காசுமே. அது இல்லாமல் சேவிங்ஸுக்குன்னு கொஞ்சம் எடுத்து வைப்பேன் இல்லைங்களா, அந்த காசுமே இருக்குது. இப்போது அந்த காசை எடுத்து வைக்கலான்னு சொல்லிவிட்டு அது உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன்றதுக்காக தான் நான் இவ்வளோ காசுமே காமிச்சிருக்கேன். உடனே ஒரு 4 பேர் சேர்ந்து கமெண்ட்ஸ் பண்ணுவீங்க, என்ன இவ்வளோ காசெல்லாம் காட்டுறீங்க, இப்படி உங்ககிட்ட அவ்வளோ வருமானம் வருதா அப்படின்ற மாதிரிலாம் சொல்லி கேட்குறீங்க. பட் ஆனால் இருக்கிற வருமானத்துக்கு ஏற்றுக்கிறதுக்குள்ளே நம்மளோட செலவையும் சேமிப்பையும் பண்ணுன்றது என்னோடய மைண்ட் செட்டு. ஸோ அதுக்காக தான் உங்களை மோட்டிவேட் பண்ணணுன்றதுக்காக தான் நான் காட்டினே தவிர மற்ற எந்த பர்பஸுமே இல்லை. ஓகேங்களா. சரி வாங்க, இந்த காசுலேருந்து நான் வந்து கொஞ்சம் அமௌண்ட்டை வந்து எடுத்து வைக்க போகிறேன். எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 10,000 ருபீஸை நான் எடுத்து வைக்க போகிறேன். ஏன்னா நான் வந்து 4 கார்டு மெயின்டைன் பண்ணுறேன், போஸ்ட் ஆஃபீஸ் கார்டு. ஒவ்வொரு கார்டுக்குமே ஒவ்வொரு அமௌண்ட் வந்து வைக்கணும். ஸோ அதுக்காக நான் இதுலேருந்து ஒரு 10,000 மட்டும் எடுத்து வச்சுட்டு மீதியை வந்து வச்சுட்டு அதுலேயும் சில சேவிங்ஸுக்காக எடுத்து வைப்பேன். மீதி இருக்க அமௌண்ட்டை வந்து நான் வீட்டு செலவுக்காக எடுத்து பிரித்து வச்சுப்பேன். அதுக்காக தான் நான் இதை காமிச்சிருக்கேன் உங்கள்கிட்ட. ஓகேங்களா. இப்போ பார்த்தீங்கன்னாக்கா நான் 10,000 ருபீஸ் மட்டும் இதில் தனியாக பிரித்து வச்சுக்கிறேன். 5, 6, 7, 10, 11, 12, 13, 14, 15, 16, 17, 18. இதில் பார்த்தீங்கன்னாக்கா 2,000 ருபீஸ் ஒரு கார்டுக்கு எடுத்து வச்சிடுறேன். அடுத்தது 2,000 ருபீஸ் இன்னொரு கார்டுக்கு எடுத்து வச்சிடுறேன். அடுத்தது 1,000 ருபீஸ் ஒரு கார்டுக்கு எடுத்து வச்சிடுறேன். அடுத்தது 5,000 ருபீஸ் வந்து ஒரு கார்டுக்கு எடுத்து வச்சுக்கிறேன். ஓகேங்களா. மீதி இருக்க காசை வந்து நான் இதிலே எடுத்து வச்சிடுறேன். ஏன்னா இதிலேருந்து நான் இன்னும் ஒரு சில அமௌண்ட்டை வந்து எடுத்து பிரிக்க வேண்டியது இருக்குது. அதை நெக்ஸ்ட் வீடியோவில் வேணால் ஷேர் பண்ணலாமான்றதை நீங்கள் சொல்லுங்கள். நான் அதுக்கப்புறம் இந்த காசை எடுத்து நான் பிரிக்கும் போது உங்கள்கிட்ட நான் அதையுமே ஷேர் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா.
ஒரு தடவை போயிட்டு எழுதி போடும்போதுவே நெக்ஸ்ட் மந்த்துக்கான இதுவுமே கொண்டு வந்துடுவார், அந்த ஃபார்மையுமே கொண்டு வந்துடுவார். ஸோ நெக்ஸ்ட் டைம் வந்து எழுதியே எடுத்துகிட்டு போயிடலாம், கொஞ்சம் டைம் வேஸ்ட் ஆகாதுன்றதுக்காக. ஏன்னா அங்கே போயிட்டு எழுதி நம்ம போடுறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும் இல்லைங்களா, எழுதி கொண்டு போயிட்டா உடனே போட்டு வந்துடலான்றதுக்காக. மொத்தம் என்கிட்ட 4 கார்டு இருக்குது. 1 2 3 4 கார்டு இருக்குது. ஓகேங்களா, இந்த 4 கார்டுலேயுமே அந்த காசை எடுத்து பிரித்து எழுதி வச்சுடுவேன். இதுவுமே நான் வந்து பண்ணுற ஒரு சேவிங்ஸ். இது வந்து லாங் டேர்ம் சேவிங்ஸ் தான். என்னன்றதும் அவங்களுக்கே தெரியும். எஸ்எஸ்ஏ, பிபிஎஃப், ஆர்டி 3 சேவிங்ஸ் தான் நான் பண்ணிகிட்ருக்கேன் 4 பேருக்குமே. இப்போ அந்த காசை எடுத்து வச்சு எழுதிட்டேன்னா எனக்கு இது இந்த மாதத்துக்கான சேவிங்ஸ் வந்து முடிஞ்சிடும். நான் முன்னாடியே பண்ணிவிடுவேன். ஸோ உங்கள்கிட்டையும் காட்டணுன்றதுக்காக கொஞ்சம் வெயிட் பண்ணி இப்போ பண்ணிகிட்ருக்கேன். ஓகேங்களா, ப்ளீஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. இது வரைக்கும் என்னை சப்போர்ட் பண்ணுற எல்லாருக்குமே ரொம்ப பெரிய தேங்க்ஸ்.